வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய 15வது மரபுநாளைக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து நீங்களாம் வருகை புரிந்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த மரபுநாடை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறோம். ஆனால் காலதான் ஆயிடுச்சு, தவிர்க்க முடியல. சில விஷயங்கள் இப்படி பார்த்தாலும் முடியல. ஏன்னா இப்போ இந்த முறை வந்து மாணவர்களை அடைக்காமல் வெளிய மாவட்டத்தில் வருபவர்கள், குறிப்பாக நிறைய புள்ளியியல் ஆய்வாளர்கள் ஆர்வலாம் குறிப்பாக மோகன் ஐயா, வேலுதரன் ஐயா வந்திருக்காரு, அப்புறம் ராஜகுரு சார், அப்புறம் சரவண பெருமா, நிறைய பேர் இருக்கீங்க. எல்லா பேரையும் நான் சொல்ல முடியல. நிறைய தேடுதல் பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு பகுதிகளில் அந்த தடயங்களை வந்து தேடி பதிவு செய்து அது தமிழக வரலாற்றுக்கு மட்டுமல்ல இந்திய வரலாற்றுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கீங்க. உள்ளபடி அந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். பலரும் நீங்கள் இது போன்ற ஆர்வத்தை செலுத்தி பல இடங்களில் உள்ள கல்வெட்டுகள், சிற்பங்கள், இது போன்ற அரிதான உண்மையான பொருட்கள் எல்லாம் கண்டுபிடித்து தருவதால் தான் தமிழக வரலாறும் அந்த சிறப்பும் பெருமையும் மேலோங்கி இருப்பதை நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் இது போன்ற நடைகள் வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் நோக்கமே வந்து இந்த விழுப்புரம் வரலாற்று ஆய்வு நோக்கமே குறைந்த கட்டணத்தில் நிறைவான சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். முடிந்த வகையில் வந்து சிறப்பாக நாங்கள் செய்வோம் நம்புகிறோம். அந்த வகையில் ஒரு சிறப்பான அடியாக இது இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பனைபுரம், அடுத்தது திருவக்கரை, அதுக்கப்புறம் வந்து சிந்தாமணி கோயில், கடைசியாக நம்ம திருவாமத்து கோயில் வந்து நம்ம பார்க்க இருக்கோம். இதனால் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எல்லா ஏற்பாடும் சிறப்பாக பண்ணியிருக்கோம். அது காலையில் கொஞ்சம் நேரம் வந்து அது தவிர்க்க முடியல, எப்படி பார்த்தாலும் முடியல. இந்த கோயிலுடைய வரலாற்றை குறிப்பாக வந்து காஞ்சிபுரம் சொல்லியிருந்தாங்க. காஞ்சிபுரம் கருணை வந்து தொடர்ந்து அது மாறிட்டே போயிட்டுருக்கு. எப்படி அடுத்த முறை வந்து ஏன்னா சொன்னாலே மாறுது, அதை சொல்லாமலே பண்ணிவிடும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, எப்படியாவது வாங்கி எப்படியோ பண்ணிடலாம். ஆனால் அது குறைஞ்சது பண்ணணும் அப்படின்ற கொள்கை தான் அது காலத்தை வந்து அதிகமாக்குது. எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா வாங்கிடலாம், அது இப்படி தான் வாங்கணும், அது வந்து குறைச்சி பண்ணணும், காசு வாங்குறது தான் பண்ணணும். அந்த வகையில் ஒரு சிறப்பான நிலையான அமையும் என்று சொல்லி இந்த கோயிலுடைய வரலாற்றை முதல்ல இந்த பனைபுரம் பள்ளியில் பணியாற்றுகிற தமிழாசிரியர் கமலக்கண்ணன் அவர்கள் முதல்ல அந்த இலக்கியம் சான்றிதழ் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நான் வந்து இந்த சான்றிதழ் சொல்லுவேன். என்னுடைய பெயர் கமலக்கண்ணன். இங்கே இருக்க அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நடுநாட்டு பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது பழைய முறைப்படி தான் பிரிக்கிறோம் அப்படின்னா வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு அந்த மேப் தான் நமக்கு வந்து பயனுடையதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பிரித்து இருக்கிற வருவாய் மாவட்டங்கள் அந்த அளவுக்கு நமக்கு பயன் தராதுன்னு வச்சுக்கோங்களேன். சோழ நாட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து தொண்டை நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா இடைப்பட்ட பகுதி தான் இந்த நடுநாடு. நீண்ட காலமாகவே சரி கலை, வரலாறு, பண்பாடு அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப தொன்மையான இலக்கிய சான்றுகளை கொண்டு தமிழக வரலாற்றுக்கு அணி சேர்க்கிற ஒரு பகுதியாக இந்த பகுதியும் இருந்து கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவார பாடல் பெற்ற தலங்களாக மொத்தம் 22 தலங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கு. 4000 தீப பிரபந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களாசாசனம் செய்யப்பட்டதா 2 தலங்கள் வந்து நமக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஒன்று தான் இந்த திருப்புறவார் பனங்காட்டூர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த பனையபுரம் கோவில்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாக இருக்குது, தேவார பாடல் பெற்ற தலமாக இருக்குது. 2ஆம் திருமுறையை சார்ந்த 53வது பதிகமாக அது இருக்குது. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பார்த்தீங்கன்னா 3 திருமுறைகளாக மொத்தம் வந்து தொகை செய்யப்பட்டிருக்கு. முதல் 3 திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தருடையது, அடுத்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசருடையது, 7வது திருமுறை பார்த்தீங்கன்னா சுந்தரருடையது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நடுநாட்டில் தான் தேவார மூவரில் 2 பேர் வந்து பிறந்திருக்காங்க. திருநாவுக்கரசனும் சரி சுந்தரரும் சரி 2 பேருமே பிறந்த வந்து ஒரு நாடாக இந்த நடுநாடு அப்படின்றது இருக்கு. சேக்கிழார் திருஞான சம்பந்தருடைய பயணத்தை என்ன பண்றாரு அப்படின்னா வந்து தன்னுடைய பாடல்கள்ல அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு வராரு. அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது அது பாடியவாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவர் முதலிகளும் எந்தெந்த தலங்களை என்னென்ன மாதிரி பாடிக்கிட்டே வந்தாங்க அப்படின்றத தன்னுடைய அந்த நூலில் குறிப்பிட்டு வருவார். அதில் திரு அரசிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒழுந்தியாப்பட்டு அப்படின்ற ஊர், அது தொண்டை மண்டலத்தை சார்ந்த தலமாக இருக்குது. அதை பாடி முடித்த பிறகு வழியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திருப்புறவார் பனங்காட்டூரை பாடிக்கிட்டு தில்லை முதலிய தலங்களுக்கு போகிறார் அப்படின்ட்டு நமக்கு குறிப்பு வரும். அவருடைய பயணங்கள் மொத்தம் 4ஆக வந்து வகைப்படுத்தப்படும் பொழுது அதில் கடைசியில் இருக்கிற பயணங்களில் கடைசியில் இருக்கக்கூடிய சில தலங்களில் இந்த ஒரு தலமாக அமைந்திருக்கிறது இதனுடைய சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பாடல்களில் ரொம்ப தெளிவாக புறவார் பனங்காட்டூர் அப்படின்ற வார்த்தைகளை அழகாக குறிப்பிட்டுறார்.
அதுக்கப்புறம் திரு என்ற அடைமொழி சேர்த்து இன்னைக்கு வந்து திருப்புறவார் பனங்காட்டூர் அப்படின்ட்டு பெரிய புராணம் காலம் முதலே வந்து வழங்கப்பட்டுட்டு வருது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த புறவார் பனங்காட்டூர் அப்படின்றதுக்கு 2 விதமா வந்து பொருள் கொள்ளுகிறார்கள். புறவு அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காடு அல்லது சிறு காடு, குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், முல்லை கொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விளைச்சல் விளைகின்ற ஒரு நிலைப்பகுதி அப்படின்ட்டு மொத்தம் 6 பொருள்களை தராங்க. இன்னொரு பொருளாக பார்த்தீங்கன்னா புறா அப்படின்ற அழகிய சொல்லும். இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னா அழகா இந்த தலத்தோடு பொருந்தி போகுது. புறா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த கழுகுக்காக தன்னுடைய தசை பகுதியை வந்து என்ன பண்றான் அப்படின்னா வந்து புறாவுக்கு ஈடாக சிபி சக்கரவர்த்தி தருகிறான். இந்த புராண காலத்துல இருந்த சோழ அரசர்கள் அவன் வந்து அவனுடைய அந்த அற உணர்வை பார்த்து அவனுக்கு முக்தி தந்த தலமாக இது இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு பொருள் அந்த காடுகள் சூழ்ந்தது அப்படின்றது அது ரொம்ப பொருந்துவதாக அமைந்திருக்குது. உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஞானசம்பந்தர் தன்னுடைய பதிகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலத்தை சுற்றி பாடும்பொழுது அந்த பழனம் சூழ்ந்தது, சோலை சூழ்ந்தது, பொய்கை சூழ்ந்தது, நிறைய மலர்கள் மலர்கின்ற வந்து காடுகளை கொண்டது அப்படின்ட்டு தான் வந்து பாடுறாரு. எனவே புறவு அப்படின்ற சொல் காடு அப்படின்றதோட நெருங்கிய தொடர்பு கொண்டதா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். புறவார் பனங்காட்டூர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய பனங்காட்டூர் அப்படின்ற தலத்துல இருந்து வேறுபடுத்துவதற்காக இதுக்கு புறவார் பனங்காட்டூர்னு சொன்னதா வந்து சொல்றாங்க. ஆனா அந்த இது பாத்தீங்க அப்படின்னா அந்த பனங்காட்டூர் சுந்தரருடைய காலத்துல பாடப்பட்டது. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஞானசம்பந்தருடைய காலத்துல பாடப்பட்டது. எனவே முதல்ல இதுக்கு புறவார் பனங்காட்டூர் என்ற பேர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வன்பார்த்தான் பனங்காட்டூர் அப்படின்னுட்டு அந்த தொண்டை மண்டலத்துக்கு பேர் வந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இறைவனுடைய பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பனங்காட்டு ஈஸ்வரன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பொது வழக்கத்துல நிறைய வந்து இருக்கு. திரு கண்ணமர்ந்த நாயனார் அப்படின்ட்டு அழகா என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்ல குறிப்பிடுறாங்க. வடமொழியில பாத்தீங்க அப்படின்னா கண் பார்வையை வந்து பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்ற பொருள்ல நேத்ரோதார்கேஸ்வரர் அப்படின்ற பெயர்ல வந்து குறிப்பிடுறாங்க. அம்மனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா புறவம்மை, மெய் அம்மை அப்படின்னுட்டு தமிழ்லையும், சத்யாம்பிகை அப்படின்னுட்டு வடமொழியிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட பழமையான தலங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தேவாரத்துல இருந்து பெயரை எடுத்து வழங்குவதை ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க. நிறைய தலங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகா வந்து பொருந்தி போயிருக்கும். சில தலங்கள் பார்த்தீங்கன்னா பின் வந்தவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த விதத்துல இதுல பாத்தீங்க அப்படின்னா நுதல் இடை கண் அமர்ந்தான் அப்படின்னுட்டு அந்த பதிகத்துடைய முதல் பாடல்ல வருது. அதையே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கண்ணமர்ந்தான் அப்படின்றதுல திரு கண்ணமர்ந்தா நாயனார் அப்படின்னு மாத்தி இருக்கிறது நமக்கு வந்து தெரியுது. ஆனா அதுக்கு சொல்லக்கூடிய அந்த பொருளும் அந்த பாடல்ல வரக்கூடியதும் வந்து அந்த அளவுக்கு வந்து பொருந்தி போகல. திரு கண்ணமர்ந்த நாயனார்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா கண் பார்வையை பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி வருது அப்படின்னா நுதலிடை, அதாவது நெற்றிக்கு நடுவுல தீப்பிழம்பாகிய ஒரு கண்ணை பெற்றவன் அப்படின்ட்டு சிவபெருமானுக்கான ஒரு அடைமொழியாக அது வருது. ஆனா அந்த பாடல்ல இருந்தே அந்த இறைவனுக்கான பேர் அமைந்தது ஒரு சிறப்பு. அதே மாதிரி இந்த பதிகத்தினுடைய 7வது பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா மெய் அறிவை அப்படின்னுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா உமையம்மையை குறிப்பிடுகிறார்கள். அதை வச்சுக்கிட்டு அப்படியே அம்பிகையோட பெயர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மெய்யம்மை அப்படின்னுட்டு வச்சிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வடலூர் ராமலிங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தலத்தினுடைய இறைவன் அம்பிகையுடைய பெயரை வந்து குறிப்பிடுறாரு. வனச்சரப்பம் தண்டபாணி சுவாமிகள் இந்த தலத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாடியிருக்காரு. அவர் லட்சம் கவி யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாமத்தூர்ல இருந்த கௌமார மடத்தை நிறுவியராக அவர் இருக்கார். அவர் பாத்தீங்க அப்படின்னா இங்க சுத்தி இருக்கிற நிறைய தலங்களை பாடியிருக்காரு. அந்த மெய்யம்மை மேல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பதிகமும் வந்து பாடியிருக்கிறாரு. இலக்கிய வகையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஊராக இந்த ஊர் அமைந்திருக்கு அப்படின்றது. இருக்கையிலேயே வந்து நம்ம கமகன் அவர்கள் தொழில் மீதும் தமிழ்துறை மீதும் 2 பக்கம் இலக்கியம் சார்ந்த விஷயங்களையும் தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து அழகாக வந்தார். ரொம்ப சிறப்பாகவே சொல்லியிருக்காங்க. நன்றி. இப்போ வந்து கல்வெட்டு செய்திகளை பற்றி பார்ப்போம். இப்போ ராஜேந்திர சோழன் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த ராஜேந்திர சோழன் 1012 தொடங்கி 1044 வரை அவன் ஆட்சி புரியார். குறிப்பாக ஆட்சி வந்து என்பது 1014 தான். ஆனால் 1017 அவன் இலவசம் தெரியும். கங்கையை கொண்டான், வடாரம் கொண்டான், உலகத்தை வென்றான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உலகளாவிய வெற்றிகளை பெற்றவன், அலைகட நடுவில் படகளம் செலுத்தி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய கடகலந்து படையெடுத்து இந்த சோழருடைய சாம்ராஜ்யத்தை உலகறிய செய்தவன் ராஜேந்திர சோழன். இப்படியெல்லாம் வெற்றி பெற்ற இந்த ராஜேந்திர சோழனுடைய உள்ளத்தை
கவர்ந்தவள் தான் திருவாரூரை சேர்ந்த ஆடல் அழகி இந்த பறவை நங்கை. அவர் ஒரு ஆடல் ஆடல் பாடல். இந்த ஆடல் பாடல் மட்டுமல்ல, இறைப்பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். உலகெல்லாம் போயிட்டு ராஜேஸ்வரோட வந்து வெற்றி பெட்டி எல்லாம் பண்ணாலும் அவர் உள்ளத்தை கவர்ந்தவள் தான் இந்த யாரு பறவை நங்கை என்பவர். இப்போ தாஜ்மஹாலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தன்னுடைய காதலிக்காக கட்டிய அது வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, குறைவு, ஒரு 350 ஆண்டுகள் தான். ஆனால் 1000 ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு காதலிக்காக இந்த கோயில் அமைச்சிருக்காங்கன்றதான் சிறப்பான விஷயம். 1000 வருஷம். இப்போ இந்த ராஜேந்திர சோழன் நம்ம சொன்ன மாதிரி இந்த கோயில் அவர் இலக்கிய சான்று சொன்னாரு. திருப்புறவார் பணங்காட்டுவர். அப்போ சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு தலம் இலக்கிய அடிப்படையில் இப்போ பழைய காலத்தில் இருக்கு. ஆனால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கற்றளியாக மாற்றப்பட்டது வந்து முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில். இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணி பனையூர்ன்றான் பேர், பனையூர் பேர். அப்போ ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறான், தன்னுடைய காதலி நம்மளே சொன்னோம் இந்த பறவைநங்கை என்பவள் ஆடல் பாடல் மட்டுமல்ல, இறைப்பணியில சமயப்பணியில மிகுந்த சிறப்பு பெற்றவள் இந்த பறவைநங்கை. சொந்த ஊர் திருவாரூர். இப்போ அந்த திருவாரூர் நகை அடிப்படையில் என்ன பண்ண ராஜேந்திர சோழன் இந்த ஊருக்கு பனையூர் என்ற ஊருக்கு பறவைபுரம் என்று வைக்கிறான். ஏன்னா பறவை நங்கை இல்லையா, ஊருக்கு தன்னுடைய காதலி பேரை வைக்கிறான். அப்போ புறம் என்றால் நகரம் தெரியும். அப்போ சோழ காலத்திலே நகரமாக மாற்றப்பட்டது. ஏன்னா பெரிய பெருவழிச்சாலை பார்த்தீங்கன்னா இப்போ கும்போணம் வந்தீங்கன்னா கோழினூர், அது மாதிரி கண்டராயத்தன் கோட்டை, அது மாதிரி திருவதிகை தொடர்ந்து வரதை பார்க்கலாம். இது வந்து பெருவழிச்சாலை. அப்போ போன இணைஞ்சிது. அப்போ பெருவழிச்சாலை உள்ள ஒரு முக்கியமான ஒரு வணிக தலமாக அப்புறம் பனையபுரம் என்று அழைக்கப்பட்டது. அது பறவைபுரம் என்பதுதான் தற்பொழுது மீண்டும் அந்த பனை என்ற பேர் சொல்லியை சேர்த்து அது பனையபுரம் என்று வருவதை பார்க்கலாம். அப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பறவை ஈஸ்வரம் உடைய நாயனார் சாமி. பறவை ஈஸ்வரம் ஆக இந்த ராஜேந்திர சோழன் தன்னுடைய அணுக்கியான இந்த பறவை நங்கின் அடிப்படையில் இந்த ஊருக்கு பறவைபுரம் என்பதும் இந்த கோயிலுக்கு பறவை ஈஸ்வரம் என்ற கோயிலை அமைச்சது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த ராஜேந்திர சோழனுக்கு பறவைக்குமான ஒரு காதல் மிகப்பெரிய ஒரு காரணம் நேரம் பார்த்தாரு. அப்புறம் கருத்தரங்க மாதிரி ஆகிடும். அது பார்த்தோன்னா திருவாரூரில் வரைக்கும் போயிருக்கு. இப்போ திருவாரூரில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கோயில் வந்து கற்றளியாக மாற்றப்பட்டது. இது பறவையினுடைய விண்ணப்பத்தின் அடிப்படையிலே ராஜேந்திர சோழன் அந்த கோயிலை வந்து கற்றளியை மாற்றிட்டார். இந்த மாதம் எப்படி எல்லாம் பண்ணுறாங்க அந்த கோயில். அப்போ திருவாரூர் தேராஜ அந்த தேராஜ கோயில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கற்றளி கோயிலாக மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த பறவை நங்கின் மீது உள்ள காதலாலே அந்த கோயிலில் உள்ளே வெளியே பொன்மைந்தார். அதுக்கு 20,486 கடைஞ்சி பொண்ணு அந்த செலவழிச்சான். அப்புறம் செப்பு எல்லாம் போட்டு முழுக்க அந்த பொன்மைந்து அந்த கோயிலுடைய வெளிப்புறம் விமானம் வரை பொன்மைந்தாங்க. கல்வெட்டு குறிப்பு. அது இல்லாமல் அந்த கோயில் திருப்பணி முடித்த பிறகு இந்த ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறான், தன்னுடைய காதலியான இந்த பறவை நங்கியை கூடவே அழிச்சிட்டு போனான். தெருவில் பவனி வர எல்லாரும் பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு சமமாக அவன் வைத்திருக்கான். அவனை திருமணம் பண்ணிக்கலாம், ஆனாலும் கூட அந்த அடிக்கையாக வச்சுருக்கான். அது மிகப்பெரிய ஒரு. அதன் பிறகு இந்த ராஜேந்திர சோழனும் இந்த பறவை நங்கியும் போயிருக்காங்க. அந்த கோயில் உள்ள போய் சாமி கும்பிட்றாங்க. அப்போ ராஜேந்திர சோழ தேவரும் பறவை நங்கையும் நிற்கும் எடுத்து குத்து விளக்கு அப்படின்னு பெரிய குத்து விளக்கு இந்த சாமி கும்பிட்றாங்க ஒரே இடத்துல. அப்போ அங்கே நினைவாக என்ன பண்ணுறாங்க, குத்து விளக்கு வச்சுதான் அங்குள்ள கல்வெட்டு தெரிவிக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த ராஜேந்திர சோழன் இந்த ஊரை வந்து அமைச்சது. கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ மகன் நாட்டு, உறையூர் நாட்டு, பறவைபுரம் என்று கல்வெட்டை வரதான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கல்வெட்டுகள் இருக்கு. ஆனால் கோயில் பின்னாடி முழுவதுமாக மாற்றப்பட்டது. நகரத்தார் திருப்பணியில் ஒரு கல்வெட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. அவருடைய சூடுகள் தான் அங்கே இருக்கும். ஒன்று கூட நீங்கள் வருவார்களோ அந்த மாட்டத்தில் பார்க்க முடியாது. வெளியே மதிசூடலாம் நீங்கள் பார்க்கணும். இது மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த பனை மரம் தான் ஒரு தாவர விஷயம். நிறைய பனையூர்கள் நிறைய வந்து இந்த பனையூர் நாடு என்பது விழுப்புரம் இந்த பக்கம் முரமதேஸ் வரைக்கும் போகும். இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கத்தில் வரைக்கும் போகும். அந்த பனையூர் நாட்டுடைய ஒரு தலைமையிடமாக சோழ காலத்தில் இருந்தது. சோழ காலத்தில் ஒரு வணிக நகரமாகவும் இருந்தது. இந்த ராஜேந்திர சோழன் எப்படி சொன்னோம். இப்போ இவர் கோயில் கட்டினாரு. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, இந்த மதுராந்தகீஸ்வரர் கோயில் இருந்தது. ஒரு கோயில் காதலி இந்த கோயில் கட்டளையை மாற்றி இதுக்கு பறவை ஈஸ்வரன். இன்னொன்று ராஜேந்திர சோழனுடைய இயற்பெயர் மதுராந்தகர். மதுராந்தகீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது. அது இப்போ எங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் கல்வெட்டில் வருது. அது இல்லாமல் ராஜேந்திர விண்ணகர் ஆழ்வார், ராஜேந்திர மேலே ஒரு பெருமாள் கோயில் இந்த ஊரில் இருக்குது. அது எழுத மாதிரி அது தடைகளால் கொஞ்சம் அப்படி தெரியுது. இது இல்லாமல் ராஜேந்திர சோழன் மண்டபம், ஒரு மண்டபம் இருக்குது.
அது என்ன கதை சொல்லுவோம். அப்போ பரவி ஈஸ்வரம், மதுராந்த ஈஸ்வரம், ராஜேந்திர சோழன் விண்ணகர வாழ்வார், அதன் பிறகு ராஜேந்திர சோழன் மண்டபம் இந்த பகுதியெல்லாம் இருந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாம் தண்ணீர் பந்தம் வைப்பது நம்ம பாருங்க 1000 ஆண்டுக்கு முன்னாடி தண்ணீர் பந்தம் தானம் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துக்கும் தண்ணீர் பந்தம். இப்போ ராஜேந்திர சோழன் மண்டபம் எங்கே இருந்ததுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மெருவழி அவங்க மண்டபம் ஊர் இருக்கு இப்பயும் இன்னைக்கு பேர் மண்டபம். அப்போ ராஜேந்திர சோழன் பேராலே அவங்க ஒரு மண்டபம் இருந்திருக்கு. அங்கே வந்து போகிறாங்கல்ல பிரிவிலேஷன் நடந்து போகிறாங்கல்ல நடந்து வண்டிகள் போகிறாங்க. அப்போ தண்ணி கொடுத்துருக்காங்க, தண்ணீர் பந்தல் வச்சுருக்காங்க. நம்ம தான் வைக்கிறோம், நம்ம ஊர் பந்தல் வைக்கிறோம், அப்புறம் மூடிடுவோம். ஆனால் 1000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் பந்தல் வழக்கத்தை வந்து தொடங்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ராஜேந்திர சோழனுக்கும் இந்த பரவனைக்கும் அவங்க பிறந்த நாள் ராஜேந்திர சோழன் திருவாதிரை, இந்த பரவனைக்கு ஜோதி நாள். இவங்க பிறந்த நாளில் திருவிழா பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில். அதை பார்த்து அதன் பிறகு இவங்க 2 பேருக்குமே ஐம்பொன் சிலை இருக்கு போயிருக்காங்க இல்லை. 2 பேருக்குமே அந்த பிறந்த நாளில் அந்த உலோக திருமணியை எடுத்து ஊர்வலமாக வருகிற ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய புதல்வர்களே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம விடுவோமா, ராஜேந்திர சோழனுடைய மகனே வந்து இந்த பறவை நகர் மீது கொண்ட அன்பினாலே அவர்களே அங்கீகாரம் பண்ணுறாங்க தன்னுடைய தந்தையுடைய காதலை. எனவே தான் அவர்கள் வந்து இந்த உலோக திருமணி, இந்த பறவை நகைக்குமான ஒரு திருமணி ராஜேந்திர சோழன் திருமணி செய்து அவளை எடுத்து ஒருவன் செய்திருக்காங்க, ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பிறந்த நாள் சிறந்த கொண்டாடி இருக்காங்க, பிறந்த நாளில் கொண்டாடி இருக்காங்க. இதான ஒரு கோயில் தான். இங்கே ஒரு மடம் ஒன்று இருந்தது, சிவதர்ம மடம் என்பது. தினந்தோறும் 50 பிராமணர்களுக்கு உணவு வழங்கியிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டு வரும். அப்புறம் எண்ணெய் தேய்ப்பதற்கான விளக்கெண்ணெய் கொடுத்துருக்காங்க, அதை கல்வெட்டு விளக்கெண்ணெய். அப்புறம் இசை வாசிப்பவர்கள், அப்புறம் திருப்பள்ளி தாமம் கொடுப்பவர்கள், பறிப்பவர்கள், அதை திருப்பியும் பறித்து மாலை தொடுப்பவர்கள் என்ற குறிப்பவர்கள், திருமெழுகு, திருமெயில் பூச்சி எல்லாம் பல கல்வெட்டு செய்கிறது. உள்ளபடி வரலாற்று சிறப்பு எங்கள் ஊர் பனைமரம் தான் இன்றைக்கு கூட எங்கள் தலை நிச்சயமாக இருக்குது அப்படின்னா கோயில் இருக்குது. அப்போ ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இந்த ஊருக்கு பிரம்மாண்டமான ஊராக இருந்தது. இன்றைக்கி பார்த்து ஒரு சாதாரண பெரிய வழித்தில் இருந்தாலும் கோயில் அப்படி இருக்குது. இப்போ இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா முழுக்கவே சோழ காலத்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்து பாருங்க, உற்சவமூர்த்திகள் எல்லாமே இருக்குங்க. அது இல்லாமல் இந்த ஊரில் நம்ம 3 கோயில் சொல்லியிருக்கோம், 2 கோயில் காணோம், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பறவைன்ற பேரில் கட்டின சிவாலயம் மட்டும் தான் இருக்குது. ஆனால் ராஜேந்திர சோழ விநாயகர் கோயிலும் காணோம், மதுராந்தகேஸ்வரமுடைய கோயிலும் இல்லை. இப்போ மண்டபம் மட்டும் பேர் இருக்குது, மண்டபம்ன்ற பேர் இன்றைக்கி இருக்குது. அப்போ ராஜேந்திர சோழன் மண்டபம் இருந்ததுன்னா இன்னைக்கு மண்டபன்றது இந்த கும்பகோணூரில் இதுக்கு அதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்றைக்கி மண்டபன்ற பேர். இப்படியான ஒரு வரலாற்று சோழ காலத்தில் ஒரு சிறுமிக்கு ஊர் தான் இது. கோயில் முழுவதும் மாற்றப்பட்டது. 1942 நாட்களே முழுவதுமாக மாற்றப்பட்டு இப்பொழுது புதுப்பொலிவுடன் அந்த பழமை தன்மை இழந்து காணப்படுகிறது. இதால் கூட ஒரு பல்லர் காலத்திய ஒரு விநாயகர் சிற்பத்தை பாருங்க இருக்கு. அது இல்லாமல் ராஜேந்திர சோழன் காலத்தில் வந்து கட்டப்பட்ட இந்த கோயிலுடைய அந்த சிற்பங்கள் அங்கே போயிட்டு பார்த்தா விஷ்ணு முருகனுடைய சிற்பம் வச்சிருப்பாங்க. அப்போ பாருங்க, வெறுமனே அந்த பறவைநங்கை ஒரு ஆடல் மங்கையாக இருந்திருந்தால் உள்ளபடி அந்த 2 கோயில் கட்டளையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய பேருதவி, அவருடைய ஆசைதான் இந்த கோயில். அதான் ராஜேந்திர சோழன் இந்த பறவையின் மீது கொண்டு காதலால் இந்த கோயில் கட்டளையாக மாற்றப்பட்டது. அதே போல இந்த ராஜேந்திர சோழன் காதல் என்பதாலே அவள் ஒரு கோயில் கட்டுறாங்க, அந்த கோயிலுக்கு யாரும் இந்த ராஜேந்திர சோழன் கோயில். அப்போ திருவாரூர் கோயிலும் மாற்றப்பட்டது, இங்கேயே மாற்றப்பட்டது. இது இல்லாமல் இந்த ராஜேந்திர இறந்த பெண்ணாலே இந்த பறவை என்ன பண்ணுறாங்க, ராஜேந்திர சோழன் திருமண்டபம் என்பது மண்டபத்தை திருவாரூரில் கட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த மண்டபத்தை யார்கிட்ட போடுவாங்க அப்படின்னா ராஜாதிராஜ சொல்லி அவங்க பேரில் ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. அப்படியான பல வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து இந்த பறவை அந்த காதலும், அது மட்டுமல்ல அந்த காதலாக அவர் வந்து சமயத்தின் பட்ட தெய்வீக பணத்தையும் பல கோயிலும் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா அந்த கோயில். அப்போ இவர் வந்து என்ன பண்ண அந்த கோயில் இருக்காரு. இப்போ திருவாரூர் கோயில் யாரும் மறக்க மாட்டாங்க, பிரம்மாண்டமான கோயில். அப்போ அந்த கோயில் அவங்க ஆடிட்டு போயிருக்கலாம். அப்போ அந்த கோயிலை கட்டளையாக மாற்றுவோம் அப்படின்றது குறிப்பாக இருக்காங்க. அப்போ 1030 அந்த கோயில் கட்டளையாக மாற்றப்பட்டிருக்காங்க. உண்மை இருக்குதான் 28 குத்துவிளக்கு கொடுத்துருக்காங்க. 28 குத்துவிளக்கு அந்த கோயில் கோயில் பிரம்மாண்டமாக கோயில் இருக்குது. இதுதான் அந்த கோயிலுடைய வரலாறு.